சிவசிவ என்கிலார் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்னை சிவகதிதானே. அனைவருக்கும் இனிய புதன்கிழமை பிரதோஷ தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பிரதோஷ நாளுமே சிறப்புடைந்தது தான். சனி பிரதோஷம், சோமவார பிரதோஷம் மாதிரி ஒவ்வொரு பிரதோஷமும் சிறப்பு வாய்ந்தது தான். எல்லா நாளுமே கடவுளுக்கு உகந்த நாட்கள் தான். இந்த புதன்கிழமை பிரதோஷ தினத்தில் கல்விக்காக புதன் அதிபதி. அந்த புதன்கிழமை வர பிரதோஷ நாளில் சிவ ஆலயங்களுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் நம்ம குழந்தைகளை ஈடுபடுத்தினோம்னா அவங்க கல்வியிலையும் அறிவிலையும் மேம்படுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுதான் உண்மையும் கூட. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு செயல்களுக்காக நமக்கு உறுதுணையாக இருக்குங்க. கோள்கள் இல்லைன்னா நாள்களே கிடையாது. அப்படிப்பட்ட கோள்களை நம்ம அந்த நாள்களில் அதற்கேற்ற வழிபாடுகளை செய்யும்போது அதற்குரிய பயன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட பட்சத்தில் இன்றைக்கி பிரதோஷ நாளில் குழந்தைகளை கண்டிப்பாக கோவிலுக்கு அழைச்சி சென்று அவங்க கைகளால் வில்வ இலை அபிஷேக பொருட்கள் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆலயங்களுக்கு செல்ல முடியலங்கிறவங்க வீட்டிலே ஒரு அகல் விளக்கை ஏற்றி குழந்தைகளை ஒரு 5 நிமிடம் அந்த அகல் விளக்கை உற்று நோக்க சொல்லி ஓம் நம சிவாயாங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும், நமக்கு சிவபெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ நம்ம சிவபெருமானை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் பார்க்கலாம். சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கோவிலுக்கு போனால் கூட சிவன் கோயிலேருந்து விபூதி கூட நம்ம வாங்கிட்டு வரமாட்டோம், அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம். அப்படிப்பட்ட அந்த சிவன் சொத்து குலநாசம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு முறை யமதர்மராஜர் அவர்களோட தூதுவர்களை அனுப்பி 2 உயிர்களை நீ பார்க்கணும். 2 உயிர்களில் யார் தீவினை செஞ்சவங்கன்னு நீங்களே கண்டுபிடித்து அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு நரகத்துக்கு வரணும்னு சொல்லியிருப்பார். 2 தூதுவர்களும் இதை ஒரு பரீட்சை நமக்கு யமதர்மராஜர் வச்சுருக்காரு, அதனால் நம்ம போய் அதை செஞ்சுட்டு வருவோம்னு சொல்லி போவாங்க. போகும்போது ஒருத்தர் கோவிலில் சிவாலயங்களில் நிறைய பூஜைகள் பணிவிடைகள்லாம் செஞ்சிட்ருப்பார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா திருட்டு வேலைகளில் ஈடுபடுவார். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிவபெருமான் கோயிலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவரை தான் கவர்ந்துட்டு வருவாங்க நரகத்துக்கு. அப்போ யமதர்மராஜர் கேட்பார், என்னப்பா சிவன் கோயிலில் வேலை பார்க்குறவரை, பணிவிடை செஞ்சவரை, நல்லது செய்கிறவரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த காவலர்கள் சொல்லுவாங்க, இவர் திருட்டு வேலை இன்னொருத்தர் செஞ்சாலுமே அவருக்கு அது களவு பண்ணுறோம், திருட்டு பண்ணுறோம், இதனால் என்ன கெடுதல் வருங்கிறது தெரியாது. ஆனால் இந்த சிவன் கோயிலில் பணிவிடை செய்கிறவருக்கு தெரியும் இதனால் என்ன பயன் கிடைக்கும், என்ன நமக்கு நல்லது கெட்டது நடக்குங்கிறது தெரியும். தெரிஞ்சிருந்தும் சிவாலயங்களுக்கு வர்றவங்களை ஏமாற்றி சிவன் உடைமைகளை இவர் தானம் பண்ணுறதா சொல்லி மக்களை ஏமாத்துறாரு. அதனால தான் இவரை நான் கவர்ந்துட்டு வந்தோம் நரகத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே யமதர்மராஜர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்கள் என்னோட சிஷ்யங்கிறத நிரூபிச்சிட்டிங்க, உண்மைதான். அவன் திருட்டு செஞ்சாலும் அது திருட்டுனால என்ன நமக்கு கெடுதல் வருங்கிறது தெரியாது. ஆனால் இவன் ஆலயத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இவ்வளவு வேலைகள் செய்கிறான், இதுதான் உண்மையான திருட்டு. இதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும். அதே மாதிரி இவனுடைய வம்சாவளியில் வர எல்லாருமே இதற்கான கர்மாவை அனுபவிக்கணும். அப்போ எந்த ஒரு நல்ல நிலைமையிலும் இவங்க வம்சாவளி வராது அப்படிங்கிற மாதிரி யமதர்மராஜர் சொல்லுவார். இதனால தான் சிவன் சொத்து குலநாசம். அந்த குலமே என்ன ஆகும், ஒருத்தர் பண்ணுற தப்புனால இந்த குலமே நாசமடையுங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தெய்வங்கிறது ஒன்றே ஒன்று தான். தெய்வங்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படும். அது என்னென்னா உண்மைக்கு மட்டும்தான். நம்ம கோவில்லையே 3 வேளையும் பணிவிடை செஞ்சாலும் சரி, இல்லை கோவிலுக்காக நிறைய தான தர்மங்கள் செஞ்சாலும் சரி, நம்ம மனசில் எண்ண தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சாமியை இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நம்பலாம், சாமி கும்பிட்றவங்களையும் நம்பலாம். ஆனால் நான் தான் சாமின்னு சொல்கிறவங்கள என்றைக்குமே நம்பாதீங்க. இறைவனுக்கும் நமக்கும் இடையில் தூதுவர் வேண்டாம். நம்மளே நேரடியாக சாமிக்கிட்ட வேணுங்கிறத கேட்போம். நம்ம கர்ம வினைக்கு ஏற்ப அவர் நமக்கு நல்லது கெட்டது அவர் நடத்தி கொடுப்பார். இந்த பிரதோஷ நாளில் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாயா. தேங்க்யூ.